வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாடகத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. இயல் இசை நாடகம் இப்படி தான் தமிழ் முத்தமிழாக இயங்கி வருது. இதில் பார்த்திங்கன்னா நாடகம் பண்டைய காலத்தில் இசை பாடலுக்கு இசையை ஆடி ஆடலை குறிச்சுது. உலகத்தில் இருக்கிற மொழிகள் எல்லாம் நாடக பிரிவுன்றது ஒன்று தனியாக இல்லை. ஆனால் நாடக தமிழ்ன்றது தமிழ் மொழிக்கு மட்டுமே உரிய ஒரு சிறந்த செல்வமாகும் என்று பம்மல் சம்மத முதலியார் சொல்லியிருக்காரு. தொல்காப்பியத்தில் நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் அப்படின்னு ஒரு தொடரை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அந்த காலத்தில் தமிழ் நாடகம் இருந்திருக்கணும் அப்படின்றத சிலப்பதிகாரத்தின் உரையில் அடியார்க்கு நல்லார் நாடக தமிழ் நூலாகிய பரதம் அகத்தியம் முதலாக உள்ள தொன்னூல்களில் இறந்தன என்ன சொல்லியிருக்காரு. அதாவது இசை நுணுக்கம் இந்திர காளியம் பஞ்சமரபு மதிவாணர் காடக தமிழ் நூல் இந்த நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வழங்கி பின்னர் இறந்துபட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பிறகு இடைக்காலத்தில் பார்த்திங்கன்னா பௌத்த சமயங்களில் இடையிட்டால் நாடகங்கள் காம கிளர்ச்சியை வளர்த்து அப்படின்ற ஒரு கருத்து பருவி நாடக தமிழ் கொஞ்சம் தேய்பிரையில் இருந்தது. ஆனால் பின்னாடி தொடர் நிகழ்ச்சிகளை கொண்ட குழு நாடகங்களாக நடிக்கப்பட்டமைக்கு சோழர் காலத்தில் கல்வெட்டு சான்றுகள் நமக்கு கிடச்சிருக்கு. ராசராசன் கட்டிய ராசேஸ்வரன்ற கோயிலில் ஆண்டுதோறும் நாடகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து நாயர் காலத்தில் பல்லு குறவஞ்சி நாடகங்கள் நடிக்கப்பட்டிருக்கு. 18ஆம் நூற்றாண்டோட இறுதியில் பார்த்திங்கன்னா இசை நாடகங்கள் நிறைய தோன்றியிருக்கு. அருணாச்சல கவிராயர் எழுதிய ராம நாடகம், திரிக்கூட ராசப்ப கவிராயரோட குற்றால குறவஞ்சி, பெயர் அறியா ஒரு புலவரோட முக்கூடர் பல்லு, கோபாலகிருஷ்ண பாரதியாரோட நந்தனார் சரித்திரம் இதெல்லாம் இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நாடகங்களாகும். நாடகக்கலை 19ஆம் நூற்றாண்டில் புதிய மாற்றங்களோட முழு வளர்ச்சி அடைஞ்சது. தமிழகத்தோட பட்டி தொட்டிலாம் நாடகம் பரவி செழிச்சது. ஏனைய துறைகளில் ஏற்பட்ட தாக்கத்தை போலவே நாடகத்துறையிலும் மேலே இலக்கிய தாக்கத்தோடைய தாக்கம் நமக்கு நல்லா தெரிஞ்சது. இதனால் மேடை அமைப்பு, காட்சி அமைத்தல், விளக்கு வசதி, கால எல்லை இதிலெல்லாம் பெரும் மாற்றங்கள் நாடகத்தில் ஏற்பட்டுச்சு. இதனை நம்ம தமிழ் நாடக முன்னோடிகள்னு சிறப்பாக தன்மையப்படுத்தி கொண்டு கூத்துக்கலையை நவீன நாடக இலக்கியமாக மாற்றியிருக்காங்க. அவங்கள பற்றியெல்லாம் அடுத்தடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.